ஹலோ மக்களே! இன்னைக்கான ஒரு சூப்பரான காமெடி பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ட்ரெயின்ல. அப்ப வந்து ஊட்டி ரொம்ப குளிரும். ஸ்வெட்டர்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு பிரேக் போடவும், அவங்க அப்படியே தூக்கம் கலைஞ்சிருமா, எந்திரிப்பாங்க. கீழ எட்டி பார்ப்பாங்க. ஹீரோ உட்கார்ந்திருப்பார்ல, அவர் இருக்க மாட்டாரு. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி மேல் பெர்த்ல அவங்க படுத்திருப்பாங்க. கீழ இறங்கி செப்பல்லாம் போட்டுட்டு வெளிய வந்து எட்டி பார்ப்பாங்க பாருங்க. ஹீரோ நடந்து ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரா, உடனே வந்துட்டு ஹலோ ஹலோ ட்ரெயின் வேற மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ட்ரெயின் போக ஆரம்பிச்சிருச்சே வாங்க வாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டு இருப்பாரு. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, உம்மனாமுஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஏதோ உம்மனாமுஞ்சியான். அவரோட பேர் தெரியாது. பிளாக் பேண்ட் உம்மனாமுஞ்சின்னு மாறி மாறி கத்திட்டே இருப்பாங்க. உடனே அவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல இவங்க கத்த கத்த காதுலயே வாங்க மாட்டாரு. உடனே இவங்களும் ட்ரெயின விட்டு இறங்கி ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க. இவங்க இறங்குனத பத்தி இவர் கத்திட்டு இருப்பாரு. மேடம் ட்ரெயின் மூவ் ஆகுது வாங்க வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு இருப்பாரு. அவர் வாய மூடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர்கிட்ட வேக வேகமா ஹீரோயின் வருவாங்க. ஹீரோ கூப்பிட்டே இருப்பாங்க. ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. அவர் பாட்டுக்கு போய் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கிட்ட போயிட்டு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவர் தலையில கை வச்சு இவத்தால தாங்க முடியலன்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. இக்கேடு கெட்டு தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்ப அவங்க போய் ட்ரெயின்ல எல்லாம் வேக வேகமா போவாங்க. ட்ரெயின் ஃபாஸ்டா போயிடுமா உடனே ஹீரோயின் ஓடி ஓடி போவாங்க. வர வழியில தக்காளி ஒரு அம்மா கொண்டு வருவாங்களா அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அவங்க வேற ஹீரோனை பிடிச்சிட்டு காசு கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு கீழே உள்ள தக்காளிக்கு காசு கட்டி நின்னுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போறதுக்குள்ள ட்ரெயின் போயிடும். அதோட ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியா திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பாரா பாத்தீங்கன்னா உன்னால தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவோம். ஹீரோ என்ன சொல்வாருன்னா நான் உன்னை ட்ரெயின் விட்டு இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உடனே வந்துட்டு ஓஹோ அப்படியா நீ வந்து டிக்கெட் எடுக்காம வந்த நான் தான் டிடிஆர்ட்ட பேசி உனக்கு எக்ஸ்கியூஸ்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல நீ. இப்போ என்ன இந்த மாதிரி பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா உன்னை விட்டு அப்படிலாம் போக முடியாது. எனக்கு லக்கேஜ்லாம் வேணும். நான் ட்ரெயின் எனக்கு பிடிக்கணும். அது வரைக்கும் என்ன விட்டு நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு. எங்க ஓடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. முக்கலாம ஹீரோ ஓட ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா பிடிங்க திருட கத்திட்டே வருவாங்க. அங்க ஒரு ரயில்வே போலீஸ் வேற உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோ பிடிக்க போய் அப்படின்னு தள்ளி விட்டவன சரியான வேஸ்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு ஓடுன ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு காரை நிப்பாட்டி பிடிச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயினை பார்த்துட்டு சீக்கிரமா அப்படின்னு ஹீரோயின் வேக வேகமா வந்து பின்னாடி ஏறி உட்காந்துப்பாங்க. இப்போ முன்னாடி ஹீரோவும் டிரைவரும் உட்காந்துருப்பாங்க. அது கார்ல ஏறி வந்துட்டு வேகமா போல நினைச்சு இப்பதான் டிரைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல இதுக்காக சாமி டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு கேட்டோம். இதெல்லாம் என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மெதுவா கார் அப்படியே உருட்டிட்டு போவாரு. இந்த மாதிரி போனா எப்படி ட்ரெயின் பிடிக்க முடியும் ஹீரோயின் கேட்கும்போது பாத்தீங்கன்னா எப்படியும் விருதாச்சலத்துல ட்ரெயின் அதாவது ட்ரெயின் வந்து தாண்டி போயிட்டு இருக்கும். இன்னும் ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும். இப்போ போனா பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பாட்டு அசால்ட்டா ஓட்டுவாரு. அவர் போற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோக்கு கோவம் வந்து உடனே கீழ இறங்கி வருவாரு. வந்து ஒரு பாத்தீங்கன்னா டிரைவர் சீட்டை தள்ளி உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் தள்ளிட்டு அவர் இப்போ வந்து உட்காந்துட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சுவாரு. அவர் அவ்வளவு ஃபாஸ்டா போவார். அதோட பாத்தீங்கன்னா ஐயோ இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடெல்லாம் வண்டி தாங்காதமா கெஞ்சிட்டே இருப்பாரு. அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி விட்டுறாரு. அந்த பக்கம் தள்ளி உட்காரு சார் எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்டைலா ஓட்டுறாரு பத்தி அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு பாட்டுக்கு கத்திட்டே இருக்க உன் காரை பத்தி கவலைப்படாத. உனக்கு அப்படி ஏதாவது கார் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சார் உனக்கு புது காரை வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டே வந்துட்டே இருப்பார். ஒரு வழியா அந்த ஜங்ஷனுக்கு வந்து நின்றுவாங்களா. இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் மூச்சு வாங்க வேக வேகமா ஓடி வந்துருவாங்க. இந்த டிரைவருக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி வரதுக்குள்ள ரெண்டு பேரும் முன்னாடி வந்து மூச்சு வாங்கி நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோ சொல்வார் இதுக்கப்புறம் என் பின்னாடி வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எங்க போறன்னு கேட்கும்போது நான் எங்க வேணா உனக்கு என்ன உனக்கு வந்து ட்ரெயின்ல விட்டல ஏறி கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வந்து காசு கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கணும் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அவங்களுக்கு எடுத்து காசு கொடுக்கறதுக்குள்ள இந்த டிரைவர் வேகமா ஓடி வந்துருவாரு. எனக்கு கொடுக்க வேண்டியது குடியா பொம்பளைங்க காசு கேட்டா போய் அள்ளி கொடுப்பீங்க குடியா குடியான்னு வலுக்க டைம் 2000 ரூபாய் வாங்கிட்டு போவாரு. அவர் எடுத்து கொடுத்துருவாரு. இவங்க தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக இங்க கடைக்கு வருவாங்க. பாத்தீங்கன்னா 20 ரூபாய் ஹீரோ கிட்ட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தண்ணி பாட்டிலுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவர் மிச்சம் இந்தாம அதாவது தண்ணி குடிச்சிட்டு சொல்லுவாங்க தண்ணி ரொம்ப முக்கியம். ஓடி வந்து மூச்சு வாங்கும்போது தண்ணியோட அருமையை நமக்கு தெரியும் சொல்லிட்டு வேக வேகமா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. மிச்சம் காசு இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 ரூபாய் கொடுப்பாரு. உடனே ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா 13 ரூபாய் தான் போட்டுருக்கு 5 ரூபாய் தான் கொடுக்குறேன் அப்படின்னு அதெல்லாம் இங்க அப்படிதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் கூட சேர்த்து விக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் 2 ரூபாய்க்கு போய் திருடன் எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோபப்படுவாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாங்க 2 ரூபாய் உனக்கு அவ்வளவு சாதாரண விஷயமா போச்சா 2 ரூபாய் வச்சு ஒரு கால் பேசலாம் 2 ரூபாய்க்கு தினகரன் பேப்பர் வாங்கலாம் சாக்லேட் கூட வாங்கலாம். இப்போ நீ 2 ரூபாய் கொடுக்கல உன் மேல கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமா பேசிட்டே இருப்பாங்க. உன் பேர் என்ன சொல்லு அதோட சொல்லிட்டு லைசன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏமா நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவாரா. அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை திரும்ப குடிச்சிட்டே இருப்பாங்க. டடக்கு சொல்லிட்டு ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி பார்த்தவங்க பாத்தீங்கன்னா திரும்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ட்ரெயின் வேகமா போயிடும். ட்ரெயின் போயிடுச்சா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அங்க உள்ள ஆஃபீஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா இந்த ட்ரெயின் வந்து அடுத்து வந்து திருச்சியில ஒரு 5 நிமிஷம் நிக்கும். அங்க ஒரு லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க சொல்றேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோ நினைப்பாங்க 5 நிமிஷம் திருச்சியில நிக்கிறது சரிதான். நான் எப்படி திருச்சிக்கு இப்ப போறதுன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்வார். மிஸ்டேக் நம்பர் 1 அன் டைம்ல ட்ரெயின் விட்டு இறங்கி இருக்க கூடாது. நம்பர் 2 அப்படியே கீழே இறங்கி இருந்தாலும் ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள மேலே ட்ரெயின்குள்ள ஏறி இருக்கணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம சின்ன சின்னதா பண்ற தவறுகள் ஒரு நேரத்துல பெரிய தவறுகளா வந்து நிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் அதுக்கு ரெண்டு தண்டவாளம் ரெண்டு பக்கம் போயிட்டு இருக்கும். ரெண்டுத்துல ஒன்னு மிஸ் ஆனாலும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்புறம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அதோட அவரு உதாரணத்துக்கு நானும் ட்ரெயின் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் ஒரு ஆம்பளை எப்படி சமாளிச்சுப்பேன். ஆனா நீ பொம்பளை பிள்ளை இல்லாம நீ அழகா வேற இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்களா இப்போ இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தீங்களே அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா இல்ல காசு கொடுக்கணும்னு கேட்கும்போது எல்லாம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவர் வேற சொல்லுவாரு. 10 பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட லக்கேஜ் ஃபுல்லா அங்க ட்ரெயின்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியாதா நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா உங்ககிட்ட நான் அதை கேட்டேனா போதும் அங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னோட லக்கேஜ் எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுருவாங்க பாருங்க. உடனே இவர் பயந்துட்டு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது அங்க தண்ணி பாட்டில் வாங்க கடைக்காரங்க அங்க 4 பேர் 5 பேர் இருக்காங்க. அவங்கள விட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் கத்துறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஹீரோயின் வரத பத்தின ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஹீரோயின் வந்த உடனே இந்த தண்ணி பாட்டில் தரல அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் பாட்டில் எடுத்து ஹீரோயின் கிட்ட வருவாரு. இந்தாமா தண்ணி பாட்டில் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்வாருன்னா 2 ரூபாய்க்கு பைக்லயே பேசுறீங்க இப்ப ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க இப்ப எங்க தங்குவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் இருக்காரு நம்ம கூட தங்க வச்சுக்கலாம்னு சொல்லி பெரிய மனசு பண்ணுவாரு. ஏமா வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் என்ன திமிரா அரஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பயங்கரமா திட்டுவாங்க. என்ன வந்துட்டு அவங்க வந்துட்டு நீ அரஞ்சாவது கை மேல படுதா அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சீப்பா பேசவும் இவங்களுக்கு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடும். அங்கிருந்து வெளியே வருவாங்களா அங்க டாக்ஸி டிரைவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு அண்ணன் கூப்பிடு அவர் பாட்டுக்கு பணத்தை எண்ணிட்டு இருப்பாரு. இவங்க கூப்பிடுறத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பணத்தெல்லாம் மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு வேக வேகமா கார் அதாவது அவர் இதுல வேக வேகமா எடுத்து அப்படியே நைஸா அப்படியே ஆமா நகர மாதிரி நகர்ந்து போயிடுவாரு. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா போயிடும். அப்படியே துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் ஓட அவங்க துரத்த ஒரு கடத்துல ஹீரோயின் அப்படியே நின்றுவாங்க. பார்த்தா வந்துட்டு அங்க வந்துட்டு ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. அவரை பார்த்த உடனே என்ன ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ணி அவங்க ஹீரோயின் அங்க வந்து காப்பாத்திடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க தங்குறதுன்னு தெரியாம
தெரியாம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தொண பேசிட்டே இருக்கறதுனால ஹீரோ வந்து ஒரு மாதிரி அப்செட்டாவே உட்கார்ந்திருப்பாரு. நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பியா இல்ல எப்பயாவது இப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எப்பவும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க ரூம் எடுத்து தங்கும் போதெல்லாம் அது வந்து இப்போதைக்கு கிடைக்காது. ரூம் வந்து ரொம்ப பிஸியா இருக்கறதுனால வேற மாதிரி இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க எதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு புரியவே புரியாது. அப்புறமா தான் ஹீரோ வந்து விளக்கமா சொல்லுவாரு. அதோட வந்து நான் ஒரு அழகான பொண்ணு, நான் ஒரு வயசு பையன் 2 பேரும் மாறி மாறி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோ வந்து ஏன் அவர் உம்முன்னு இருப்பாரு அப்படினா வந்து அவர் லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால ரொம்ப லவ் ஃபெயிலியர்ல இருப்பாரு. அவனே ஹீரோயின் என்ன சொல்வாங்களா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவரோட போட்டோ வச்சிருக்கேன்னு கேக்கும்போது இருக்குன்னு ஹீரோயின் அதாவது ஹீரோ சொல்லவும் அந்த போட்டோ எடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எடுத்தோனே அதை வந்து ஃபயர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேக்கும்போது பண்ணி பாரு அப்படினோனே இவங்களும் பண்ணுவாரு. பண்ணோனே அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். உன வேணான்னு சொல்லிட்டு போனவங்க நீ எதுக்காக நினைக்கிற இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயா பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியா பேசுற அப்படி இப்படின்னு சொன்னோம்னா சரி நீ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எங்க போறன்னு கேட்கும். ஹீரோ வந்து தெரியலன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப நீ ஊருக்கு வா, உனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்குல்ல, அங்க எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அதனால இங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருவாரு. வந்தோன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்கும்போது என் கூட படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அறிமுகப்படுத்தி வச்சிருவாங்களா. எல்லாரும் அவர்கிட்ட நல்லாவே பேசி பழகிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க ஊர்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து முறப்பையா இருப்பாரு. அவர் தான் சந்தானம். சந்தானத்தோட என்ட்ரி தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருப்பாரு. எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்களா. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. சாப்பிடும்போது யாரும் எந்திரிக்க கூடாது. எல்லாம் வயிறு சாப்பிடுங்க எல்லாரும் உட்கார சொல்வாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நான் வரிசை நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு வேஷ்டி சேலை எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அவங்க அந்த முதல் கொடுத்த உடனே பின்னாடி பக்கம் நிப்பார் ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருக்கு. அவர் அதை வாங்கி திரும்ப சந்தானத்துக்கு கொடுக்கும்போது அடுத்த ஆள் வரும்போது அதே கொடுக்குறது. அவங்க வாங்கிட்டு பின்னாடி கொடுக்குறது, அவங்க வாங்கி முன்னாடி கொடுக்குறது. இப்படியே அந்த ஒரு வேட்டி ஒரு சேலை தான் இருக்கும். அதையே ஊர் ஃபுல்லா இப்படி கொடுத்து பின்னாடி வாங்கி இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்துட்டு அந்த ஒரு வேட்டி சேலையும் கடைசியா வாங்குவாங்க. மிச்சம் ஒரு இதுக்கும் கியூ நின்னு வேற வாங்கிட்டு வேற எல்லாம் மக்கள் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குப்பா இந்த விளம்பரம் சொல்லி கேட்கும்போது அதில்ல பெரியப்பா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஊருக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், பால் அடைஞ்ச மண்டபத்துக்கு வந்துட்டு ஏதாவது பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அங்க ஏதாவது விழா கொண்டாடுற பேர் எல்லாம் செய்யணும். அப்பதான் நல்லதுன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. ஊருக்குள்ள ஒரு பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்பதான் பண்ணாதான் அவங்களுக்குள்ள பேர் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. சரி அதெல்லாம் போட்டோம். நேற்று ஸ்கூலுக்கு ஒரு 1000 நோட் புக் கொடுத்தனே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஒரே ஒரு நோட் புக் தானே காரி துப்புறாங்க எல்லாரும். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்ல மூஞ்சில காரி துப்பதுக்காக ஊரே ஒண்ணு கூடுறாங்கன்னு சொல்லுவோம். இப்போ இவர் சந்தானம் என்ன சொல்வாருன்னா ஊருக்குள்ள என்னமோ சண்டை பிரச்சனை அப்படின்னு எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. என் மூஞ்சில எஞ்சி துப்பதுக்காவது எல்லாரும் ஒண்ணு சேராங்களா, அதை நினைச்சு சந்தோஷப்பட பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ மயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோபாலா இருக்காரு. அவர் தான் கார் டிரைவரா இருப்பாரு. இப்போ கார் எடுக்க சொன்னா கார்ல ஏறி இப்போ வரும்போது பாத்தீங்கன்னா யோசனையில இருப்பாரு. என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் அஞ்சலிக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது, அதாவது ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதாவது இந்த சில விஷயங்கள் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர் இதெல்லாம் ஒரு ஐடியா எல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்கும். சும்மா இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தியேட்டர் இருக்கு, அங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உங்களை கூட்டிட்டு போறேன், எல்லா டிக்கெட் நானே வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூட்டி வருவாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிரைவர் தானே சொல்லிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு வருவாரு. இவர் என்ன வேலை பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரி சந்தானத்தை இந்த மாதிரி பார்க்க வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாரு. போலீஸ் வந்தவொடனே பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துட்டே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா அவன் நம்பாதீங்க, அவன் தான் இந்த மாதிரி போட்டு கொடுத்தான்னு சொன்னா 2 பேரும் பேசிட்டு ஃப்ரெண்ட் மாதிரி வெளியே வருவாங்க. உடனே இப்போ இவர் டிரைவர் இருக்காரு, சும்மா கூட பரவாயில்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஓடி வருவார். இன்ஸ்பெக்டர் ஐயா என் முதலாளியை வந்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, அவர் ஜட்டியோட இருக்க போட்டோவை சாயங்காலம் பேப்பர்ல போட்டுறாதீங்க, அவர் நாய் மாதிரி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவாரு. அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா உடனே சந்தானம் என்ன பண்ணுவாருன்னா மயில் வாங்கணும் எந்திரிப்பா என்னப்பா இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது விஸ்வாசம் முதலாளி விஸ்வாசம் 10 வருஷமா உங்க வீட்டு உப்பு சாப்பிட்டுருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லவும் சோறு போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு உப்பள்ளி தின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நாங்களாம் வெத்தலையை வச்சு பித்தளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் படத்துல வந்துட்டு சென்டிமெண்ட்டும் ஃபைட் சீனும் மிஸ் ஆகுது இல்ல, சென்டிமெண்ட் அவன் காட்டிட்டான், ஃபைட் சீனை நீங்க காட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ அந்த டிரைவர் அடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. என்ன இப்போ வீட்டில் வந்துட்டு ஹீரோயினுக்கும் அந்த சந்தானம் அவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குமா. அதோட இப்போ அவர் பாப்பாக்கு வந்து காது குத்து வேற நடந்துட்டு இருக்கும். அதோட ஹீரோயின் வந்து பாவடை நல்லா கட்டிட்டு அழகா இருப்பாங்க. ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா அவர் அமைதியா தான் நின்னுட்டு இருப்பாரு. நான் வீட்டை விட்டு ஓடி போறது தெரியாம எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, அவர் பார்க்கறதுக்காக ஊட்டிக்கு கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் அந்த விஷயம் தெரியாதா, இப்போ இவர் வேற வந்திருக்கிறதுனால ஒருவேளை இவரையும் வச்சு சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோ கிட்ட போய் நின்று அவங்க வந்து அப்படியே கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. குத்துக்கு வந்துட்டு சந்தானம் வந்திருப்பாரு. அவர் பக்கத்து ஒரு கார் போல இருக்கு. அவர் பாட்டுக்கு இங்க மரப்பொண்ணு தானே அந்த வீட்டில் விசேஷம் அப்படின்றதுனால இங்க வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினும் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம். ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்க ஒரு மாதிரி சந்தேகத்தோட அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்பவே சொன்னாலே பாரு சந்தேகப்படுற பாருன்னு, அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேஷுவலா போயிடுவாங்க. இப்போ இங்க வந்துட்டு அதாவது சந்தானத்தோட அக்கா இருக்காங்கல்ல, என்னப்பா நீ ரொம்ப இறச்சு போயிட்டேன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நீ மொக்க போடுறது நிறுத்து, அஞ்சலி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும்போது ராசு உனக்கு என்ன கிண்டல் பண்றது போவே இல்லப்பான்னு பாட்டி சொல்லும்போது நீ போன வருஷமே போவேன்னு நினைச்சேன், இன்னும் நீ போலையான்ற மாதிரி பாட்டி கிட்ட போறப்பாரு. வந்து ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாரு, இங்க பாரு சந்தேகப்படுறாருன்னு சொல்லும்போது அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இடிச்சு தள்ளுற மாதிரி இப்போ ராசு மாமா வந்து நிப்பாரு. வந்தோட அஞ்சலி அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவர் தான் என்னோட மாமா ராசு மாமா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கும். ஹீரோ அமைதியா தான் நின்னுட்டு இருப்பாரு. உன் பேர் என்னப்பான்னு கேட்கும்போது சக்தின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா முஸ்லீம் பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தானத்தோட பெரியப்பார்கள் அவர் கேட்பாரு. எப்ப பார்த்தாலும் கோழி பிரியாணி இதே வேலையில இருப்பியான்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் தூக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டுட்டு சந்தானம் என்ன சொல்வாருன்னா நானும் பூ விக்கிற பொண்ணமா தான் ஃப்ரெண்டு, ஆனா எல்லா நேரம் நான் கூடவே சுத்திட்டு இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டா இருந்தாலும் ஏதாவது கேம்ஸா இருந்தாலும் எல்லாமே இந்த மாமா கூட தான் போ மொட்டைக்கு சந்திரத்தை தடவை போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கே அனுப்பி விட்டுருவாரு. அவங்களும் போயிடுவாங்க. இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்பாருன்னா மாட்டு ஊசி போற டாக்டர் மாதிரி இருக்கீங்க, என் வாழ்க்கையில எதுவும் ஊசி போடுறதுன்னு நினைக்காதீங்க, அப்புறம் வேற மாதிரி இருக்கணும். இவர் உடனே பக்கத்துல பெரியப்பா தூக்கிட்டுமான்னு கேட்பாரு. உடனே ஹீரோ எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுவாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் அந்த பெரியப்பா வந்து தூக்கிட்டுமான்னு கேட்பாரா. அப்போ அதான் போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம சைடிஷ்க்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழங்கள் எடுத்து வச்சிருப்பாரு. இங்க என் வாழ்க்கையே போதும் நினைச்சிட்டு இருந்தா இதை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அறையை போட்டுவாரு. ஹீரோ வந்து குட்டி பொண்ணை கூட்டிட்டு சந்தைக்கு வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ சந்தானம் இருக்காருல, அவர் வந்துட்டு அவர் டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே வருவாரு. இங்க பாருங்க போற போக்க பார்த்தா வந்துட்டு அந்த வேற ஒரு பையன் ஃப்ரெண்டு வந்தானே அவன் வந்து உங்களோட மரப்பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிடும் போல தெரியுதுன்னு, நீ வண்டிக்கு பிரேக்க போடுறியோ இல்லையா, என் வாழ்க்கையில் அதிகமாக பிரேக்க போட்டுட்டு இருக்கையா. அவங்க 2 பேர் நடந்து வந்தாங்கன்னா கிழக்கு செம்மியில் வர அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. இதை நானும் அஞ்சலி நடந்து வந்தோம் அப்படின்னா வந்துட்டு தேவர் மகனில் வர கமலஹாசன் ரேவதி மாதிரி இருப்போம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாரு. போதே பார்த்தீங்கன்னா இது தப்பில் ஹீரோயின் வந்துருவாங்க. அங்கே பாருங்கன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தானம் என்ன சொல்வாருன்னா இப்பவே வாங்கணும், இப்போ போய் நான் அஞ்சலியோட நடந்து வரேன், சுருங்கி போன கண்ணன் விரிச்சுப்பாரு. எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது போங்க அப்படின்னு அவரும் சொல்வாரு. நேரா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட சந்தைக்கு வந்திருக்கியா, ஒரு வார்த்தை சொன்னா மாமா வீட்டுக்குள்ள சந்தை போட்டுருப்பல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குப்பை எல்லாம் யார் அல்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சூப்பரா கேட்பாங்க. இவங்க நேரா வருவாங்க.
கடைக்கு வந்தோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒன்று வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லாட்டி நம்ம அண்ணன் கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு பின்னாடி சந்தானம் இருப்பார். அவர் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உன்னை ஹீரோயின் சிரிச்சிட்டு அவர் அண்ணன் இல்லை என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசுறது எல்லாமே இப்போ சந்தானத்துக்கு சமக்கம் வந்துட்டே இருக்கும். டக்குனு குட்டி பொண்ணு இருக்குல்ல அது என்ன சொல்லும்னா அவர் தான் முறப்பொண்ணு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏமா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா நீ எதுக்கு ரெண்டாவது தரமா வாக்கப்பட போறோன்னு இல்லை இல்லை முதல் தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கும். உனக்கு கை கால்லாம் ஒன்றும் நல்லா தானே இருக்கு அப்புறம் எதுக்குமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவர் வேணும்னே கேட்டுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இவர் பேசுற பேச்சு அவருக்கு வந்து ரொம்பவே வெறியேறிடும். டக்குனு இப்போ வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவோம் நான் தரேன் இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுவாரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்வாரு நல்லா பேசுனீங்க நான் அந்த சில்லறை கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த கடைக்காரன் சொல்லிடுவாரு. இப்போ வேக வேகமாக ஒரு மேல கோத்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பூ கடைக்கார பழக்கடைக்காரர் நின்று இருப்பாங்களா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்ன முதலாளி போகும்போதெல்லாம் டசன் டசனா பழம் வாங்கிட்டு போவீங்க இன்னைக்கு சும்மா போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கவும் என்ன சொல்வாருன்னா வாங்கலாம் தான் இருந்தேன் அந்த ஸ்டிக்கர் போட்டு கடைக்காரன் இருக்கான்ல அவன் என்ன சொன்னா அப்படின்னா வந்துட்டு நீங்க எல்லாரும் வந்துட்டு இப்படி பிறக்கலையா உங்க பிறப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பல சந்தைகள் இருக்கா வாரத்துக்கு 2 முறை வந்து முன்னாடிங்களா மாத்திப்பீங்களா அப்படி இப்படின்லாம் இஷ்டத்துக்கு வழி போட்டு இருப்பாரு. இவங்களுக்கு சமக்கம் வரும் இந்த மாதிரி மானங்கட்ட கடைக்காரங்க கிட்ட எதுக்கு பழம் வாங்கணுன்ற மாதிரி என்ன ஏற்றி விட்டான் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ பொண்டாட்டி உங்க கூட இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரருக்கு பயங்கர ஒரு பல்ல கடிச்சிட்டே இருப்பாரு. இங்க காட்டாதீங்க இந்த கோவத்தை அப்படியே தூக்கி கொண்டு அங்கே காட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கோவமா அங்கே போயிடுவாங்க. அதோட இவர் என்ன பண்ணுவாருன்னா இப்போ வாகனம் இருக்காரு அவர் வருவார் அவன் கதையவே முடிச்சிட்டீங்களா முதலாளின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன என்னடா என் மோட்டர் ரூம் சைஸ்ல கடையை வச்சுக்கிட்டு என்னையா ஒம்பு வளர்த்துட்டு இருக்கா அதனால இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அங்கே போன கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இப்படி அட பேசுறேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் எதுவும் சொல்லலங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கான அடி இப்போதைக்கு அவர் விழுந்துட்டு இருக்கும். சந்தானம் வந்து வீட்டுக்கு வருவாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எல்லா பிள்ளைங்களோடையும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருப்பாரு. உடனே இங்கே வந்துட்டு என்ன சொல்வாருன்னா இந்த வீட்டில் ஹலோ பிரதர் இந்த வீட்டில் மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனால் என்னைக்குமே ஆம்பளைங்களோட பேசியோ விளையாடியோ நான் பார்த்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் முறப்பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட என் மச்சினிச்சி கூட விளையாடிட்டு இருக்கியா கூட சேர்த்து என் பெரியப்பாவையும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ வந்து சேர்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாங்கப்பா அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லுவாரு. ஆனால் அவருக்கு கோவம் வந்துடும் ஏன் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சண்டைக்கு ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு அப்ப நீ போனியான்னு கேட்கும்போது ஏன் சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பொம்பளைங்க விளையாடலாம் விளையாடி எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ மச்சினிச்சி விளையாடுறாங்க அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். இவர் நோட்டை தூக்கி அந்த கேரம் போர்டு மேலே போடும்போது பார்த்தீங்கன்னா மாமா கட்டடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீ நல்லா கட்டடி அவன் ஒன்று சைட் அடிக்கட்டும் எல்லாம் இந்த ஸ்டோரி வந்து விரட்டி விட்டுருவாரு. இப்போ இவர் ஹீரோ கிட்ட பேச வந்துருவாரு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோ கேட்கும் அவர் என்ன சொல்வாருன்னா எழுதுன்னு வர என்ன எழுதணும்னு சொல்லி கேட்கும்போது லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும். ஆமா அஞ்சலிக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு ஏன் அதை நீ எழுத வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னை விட நல்லாவே நான் எழுதவே படிப்பேன் ஆனா நான் அஞ்சலி எந்த அளவுக்கு லவ் பண்றேன் நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் உன்னை எழுத சொல்றேன் எழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் சரி சொல்லு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ரோசு அழகான ரோசு நீ அப்புறம் பீஸு எனக்கு ஏத்த பீஸு நீ அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு 100 கோடி பூக்கள் நீ அப்படின்னு சொல்லுவார். இது எப்படி உனக்கு தெரியும் கேட்கும்போது இது சினிமா பாட்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே இதுதான் நான் கவிதை எழுதி அங்கங்க போடுறதில்ல அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஒரு ஜோக்ல சொல்வார். அதே மாதிரி சந்தானம் இந்த ஜோக்ல சொல்வாரு. ஒரு சொதப்பன உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா இங்க பாரு ரசு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத வாழ்க்கையில சில விஷயம் சரியா நடக்கல அப்படின்னா நம்மளுக்கு நினைச்சது கிடைக்கல அப்படின்னா உடனே மனசு உடைஞ்சிடக்கூடாது தைரியமா நின்று வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்றேன் இதுல ஏதாவது உள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணோட நின்னுட்டு பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்களா இவரோட வேகமா வந்துட்டு அஞ்சலி வந்துட்டே இருப்பாரு. உடனே அவர் சந்தானம் என்ன பண்ணுவாரு அந்த பொண்ணு மாட்டிருக்க அந்த ஹெட்செட் வந்து எடுத்து விட்டுவாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கரண்ட் போயிடுச்சு போ அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை விரட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சலி வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் தனியா பேச முடியல அப்படின்னு திரும்பும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அடக்கிருக்கு பயப்புல இப்படி ஓடிட்டு இருக்காரு மாமனை பார்த்து வைக்கமா அந்த வர இரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதின லவ் லெட்டர் வாங்கி சட்டக்குள்ள போட்டு வருவாரு. அதை மூஞ்சலி ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா கூப்பிடுறல டிலே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ நிற்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஹீரோ அங்கே நின்றுட்டே இருப்பாரா இவங்க அங்க வேகமா ஓடி வருவாங்க. ரொம்பவே இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு பேட்டை வச்சுட்டு அவருக்கு பேட்டை பிடிங்கி போட்டு அவரை கூப்பிட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் வராருன்னு கேட்பாங்க யாருன்னு ஹீரோ கேட்பாரு ராஸ்மாமன் சொல்லும்போது ஆமா வராரு நம்மள பாக்குறாருன்னு கேட்கும்போது ஆமா பாக்குறாரு நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா வேணும்னே அவர் பிடிச்சி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டே இருப்பாரு. வேணும்னே அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அவர் விலக்கி விடவே அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. சுத்தமா இவங்க பண்ண மாட்டாங்க. அவர் வேணும்னே இப்படி ஹக் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்களா. உடனே வந்துட்டு இவருக்கு சந்தானத்துக்கு பயங்கர வெறியேறிட்டு இருக்கும். உடனே வந்துட்டு தள்ளி நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தள்ளி விடுவாரு. அதுக்கப்புறம் இங்க பாரு இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. ஆமா மாமா பாத்துட்டீங்களா நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. இப்பவே வந்து சந்தானத்துக்கு பயங்கர வெறியே இருக்கும். அவ சும்மா நடிக்கிறாங்க அவர்கிட்ட கேளுங்க சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமா எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சென்னையில தான் ட்ரெயின்ல தான் மீட் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தானத்துக்கு கோவமா வரும். உங்களோட தங்கச்சி வந்துட்டு யாரோ ஃபோன்ல வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் நான் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. இல்ல ராசு அவன் சொல்லிட்டு ஹீரோ வந்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கியூட்டா ஸ்மைல் பண்ணுவாங்களா அதோட ஹீரோக்கு என்ன பண்ண தெரியாது. இப்போ இவர்கிட்ட வரும்போது அவர் செடியில எல்லாம் பிச்சு போட்டு கோவமா நின்னுட்டு இருப்பாரு. சமாதானப்படுத்துவாரு இதெல்லாம் உண்மை இல்லை எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லாம இப்போ சந்தானம் என்ன சொல்வாருன்னா நடிப்பா எங்க கேமரா இல்ல டைரக்டர் இல்ல என்னடா நடிப்புன்னு சொல்ற கிராமத்தான கேனே நினைச்சிட்டு இருக்கியா என் கண்ணாலே 2 பேரையும் பார்த்தேன்டா அன்னைக்கு அவ கிடைக்கலனாலும் மனசு தளர விட்டா சொன்னல அப்பவே நான் உசாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப கோவமா அழுகையும் வரும். என்னமோ சொல்வார் அவதான் வந்து கட்டி பிடிச்சான்னு சொல்லும்போது எலும்பு தோலுமா இருக்கும்போது கட்டி பிடிச்சான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத 8 வயசுல கொழு இருக்கும்போது என்ன கட்டி பிடிச்சா பார்க்கலாம்டா பிஞ்சு காதலா இல்ல இந்த முத்தின காதலா எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவருக்கு சவால் விட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட இவ்வளவு இதா பேசிட்டு வந்தாலும் இங்க பெரியப்பா இருக்காருல அவர்கிட்ட வேகமா வந்து ரொம்ப கவலைப்படுவாரு. பெரியப்பா ஏமாத்திட்டாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்குவாரு. ஆமா அவனை நாட்டுக்கோழி போடுறேன்னு சொல்லிட்டு போந்தாங்கோழி போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரோட குறைய சொல்லுவாரு. வாழை மாத்தி கட்டி பிடிச்சிட்டான்னு கவலையில வந்தா நீ போந்தாங்கோழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருப்பாரு. அதோட சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருப்பாங்களா அந்த பாட்டியை வச்சு பேசி முடிச்சலாம்னு சொல்லுவோம். உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கொடுத்துருப்பா ராசுக்கு தானே ஆல்ரெடி நம்ம அஞ்சலி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வேற பேசுவாங்க. இதெல்லாம் பேச வைக்கிறதே வந்து சந்தானம் தான். அம்மா இருக்காங்க அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி ராசு வந்துட்டு 4 ரைஸ் மில் வச்சிருக்கா 2 பஞ்சு மில் வச்சிருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அஞ்சலியை கட்டி கொடுத்தா காலம்பூரா கஞ்சி ஊத்துவான்னு சொல்லும்போது ஏன் கஞ்சி ஊத்துறான சோறு போட மாட்டான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப தானே படிப்பு முடிச்சிருக்கு 2 வருஷம் போகட்டும் வீட்டு வேலையும் கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த அண்ணி இருக்காங்களா அவங்க கரெக்டா என்ன சொல்லுவாங்கன்னா நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ தானே அவகிட்டயும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்ப சந்தானத்துக்கு சமக்கம் ஒரு உடனே பாட்டிக்கிட்டு வந்து உன் மருமக்களை வாய் முட்டு இருக்கு சொல்ல ஏதாவது சொதப்பனா
கொன்னதான் ஒரு வழி ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ நிழல் இருக்க அவர் வந்துட்டு தாத்தா கிட்ட வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது நீ சந்தானம் பயப்படுவாரு, இவர் பழைய புளியாஞ்சு, இவர் ஏதாவது சொதப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த தாத்தா அஞ்சலிக்கு ராசு தான் மாப்பிள்ளை, அவ தலையில் எழுதியிருந்தா யார் என்ன பண்ண முடியும், சரி சரி நீ ராசு வீட்டுக்கு போய் முறைப்படி எல்லாம் பேசிட்டு வந்து அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சா. உடனே எல்லாரும் வந்துட்டு அஞ்சலிக்கு வந்து வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயே அவங்க முகலாம் வாடி போயிடும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அஞ்சலிக்கு மட்டும் இதில் விருப்பமே இருக்காது. அவங்க முகலாம் வாடி போய் ஏன்னா அவங்க ஒருத்தர் லவ் பண்றாங்கல்ல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேற நைட் வந்து வேற ட்ரெஸ் போட்டு வீட்டை விட்டு போயிடலான்ற முடிவுக்கு வந்துருவாங்க. ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து எழுப்புவாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஊரை விட்டு போறேன்னு வாங்க, எதுக்குன்னு கேட்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இருக்க போறதுன்னு சொல்லும்போது அப்ப நான் உனக்கு பாய் சொல்லிட்டு போதா நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவோம். அப்ப நான் இங்கிருந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ 2 நாள் இருந்துட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லும்போது என்ன புரியாம பேசிட்டு இருக்க, உன் மாமா வந்துட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான், அதனால என்ன வந்து போட்டு உதைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அப்ப நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப நான் உன் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு சொல்லுவாரு. நினைச்சா நினைக்கட்டும், அதனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்பாரு. அதனால எனக்கு என்னன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு கிளம்பி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி பாத்துருவாங்க. அஞ்சலி அஞ்சலி எங்க போற நில்லு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரோஜா உனக்கு நான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன், யார்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சொல்லாதன்னு சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் வெளியே ஓட வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அடுத்து என்ன பிளான் கேட்கும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கு. மெயின் ரோடுக்கு போறோம், அங்க ஆட்டோ டாக்ஸி ஏதாவது கிடைக்கும், அதை பிடிச்சி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்போ நம்ம அங்க போக கூடாது, இங்க போகணும்னா திரும்ப நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வேற அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி பேசாத ஷட் அப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தா மொட்டை மாடியில போய் அவங்க 2 பேரும் நின்னுட்டு இருப்பாங்க. அதுல போய் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா அந்த பிள்ளையை 2 பேரும் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அம்மாலாம் கெஞ்சிட்டே இருப்பாங்க. ஆத்திரப்பட்டு அந்த பிள்ளையை ஒன்னும் செஞ்சிடாத, வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பொறுமையா பேசி புரிய வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம புள்ள தங்க முடியும், அவன் தான் ஏதோ பேசி நம்ம புள்ள மனசை கெடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள ஆம்பளைங்க ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் கோவமா கிளம்புவாங்க. பாத்தீங்கன்னா மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டி வேற கூட்டு வந்துடுறா, என் மானம் போச்சு மரியாதை போச்சு அது மட்டும் புலம்பிட்டு இருக்கும். உடனே இந்த தாத்தா அந்த பையில முத பார்க்கும்போது எனக்கு சிறுசிறுன்னு இருந்துச்சு, அப்போவே நான் சந்தேகப்பட்டேன்ற மாதிரி இப்போ எல்லாம் அதே மாதிரி ஆப்போசிட்டா பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் மேல நின்னுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல்லாரும் டென்ஷன்லாம் அங்கேயும் தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பதட்டம்லாம் அடங்கின உடனே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஏன்னா ஊர் ஃபுல்லா தேடுவாங்க, வீட்ல தேட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்வாரு. பரவாயில்லையே சக்தி, இவ்வளவு அழகா பிளான் பண்ற, அனுபவமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு. அதான் வருவாரு. உடனே அக்கா வந்து கவலைப்படுவாங்க, வெள்ளிக்கிழமை மதுமா வீட்டு விட்டு ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது அப்ப சனிக்கிழமை போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பாத்தியா அடுத்தது வரிசையா ஓடி போற மாதிரி வரிசையா உட்காந்து ஏன் ஓடி போய் எல்லாரும் இருக்கிறது எல்லாத்தையும் விரட்டி விடுவாரு. இப்போ சந்தானம் வரும்போது பாத்தீங்கன்னா வாகனம் இருக்காருல, அவர் வந்துட்டு வாங்க முதலாளி நான் கார்ல கூட்டு போறேன்னு சொல்லும்போது நீ ஓட்டுற வேகத்துல போனோம்னா அவளுக்கு வளகாப்புல தான் போய் அவளை பிடிக்க முடியும், நான் வேற வண்டியிலே போய்க்கிறேன் அவர் போவாரு. முதலாளி ஒரு சின்ன சந்தேகம் கூப்பிட்டு நிப்பாட்டுவாரு. என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கும் அவருக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சு, இல்ல அப்படின்னு இருந்தா அந்த பொண்ணு என்ன வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. வந்து இப்போ வந்துட்டு அடுத்த சைடுல வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கல்யாணம் அதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருமா. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சந்தானம் வந்து கோபப்பட்டு இருப்பாரு. அவங்க அக்காட்ட போய் பேசுவாரு. அஞ்சலி குழந்தையா இருந்திருக்கப்ப அவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு நான் வேணும், வயசுக்கு வந்தப்ப சில வேலைகளுக்கு நான் தேவைப்படுறேன், தாலி கட்டும் போது மெட்ராஸ் வந்து ஒருத்தர் வருமா அவனுக்கு கட்டி கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்றது புள்ள ஆசைப்பட்டால அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பா வேற வருவாரா, நீ வந்து கவலைப்படாத ராசு, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு மறுபடியும் பெத்து கொடுங்க, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், அவ திரும்ப யார் கூட ஓடி போயிடுவா அப்படின்ற மாதிரி திரும்ப கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அதோட வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு அவர் சமாதானப்படுத்த தான் பார்ப்பாங்க. கல்யாண பத்திரிகை உன் பேர் முன்னாடி போடவா பின்னாடி போடவா அப்படின்னு கேட்கும்போது அதான் பெருசா பின்னாடி போட்டிங்களா அப்படின்னு அவரை திட்டிட்டு வருவாரு. அதோட அண்ணன் வரை அஞ்சலியோட அண்ணன் வரை சமாதானப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் திட்டுவாரு. இந்த மீறி இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, கல்யாணத்தன்னைக்கு வீட்டுல ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசுவோம். உடனே பாட்டி செத்துக்கிட்டு போயிடாதப்பா ராசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க. உடனே இவருக்கு வந்து சமக்கம் வரும், சாவ போறது நான் இல்ல நீதான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கிட்ட சொல்லுவாரு. வந்துட்டு பாத்தீங்கன்னா மாப்பிளைய ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு என்ன கேட்பாரு, ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு இங்க என்ன நடக்குது, இந்த வீட்டுல சின்ன வாண்டு கூட என்ன மதிக்கிறது இல்ல, எல்லாரும் உன்னதான் மாப்பிளன்னு தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாங்க, நீ தான் மாப்பிளன்னு தெரியும் போது உன்னையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. அதுதான் எப்போன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. பாத்தீங்கன்னா எப்பதான் அந்த பிளான் நடக்க போகுதுன்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அஞ்சலி நேரா போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும், அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்றதா பிளான் சொல்லும்போது இதுல என்ன பிளான் வேண்டி கிடக்குது, நான் நேரடியா அஞ்சலியோட தாத்தாவை பார்த்து நான் தான் மாப்பிளன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. இப்போ நீ போய் அஞ்சலியை பாக்குறது நல்லது இல்லைன்னு போது ஏன் நல்லது இல்லைன்னு கேட்கும்போது ஏன்னா என்னதான் மாப்பிள நினைச்சிட்டு இருக்காங்க, நீ போய் தனியா பேசினா அது தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இதெல்லாம் என்னது இதுக்காக தான் வந்தேன், காலையில என்ன கூட்டிட்டு போய் கரும்பு தோட்டத்தை சுத்தி காட்ட போறாங்களா, கரும்பு தோட்டத்தை பக்கத்துக்கு நான் வந்தேன்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவாரு. மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீயும் சொல்ல மாட்டா அவளும் சொல்ல மாட்டா, அப்ப வேற யார் தான் சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. இது எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் சந்தானம் கேட்டுவாரு. அவ்வளவுதான் அவருக்கு ரொம்ப குஷியா போயிடும். அதாவது நான் சொல்றேன்டா ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லடா உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே போய் தாத்தாட்ட சொல்லணும் பிளான் பண்ணிடுவாரு. இப்ப தாத்தா கிட்ட தான் வருவாரு. தாத்தா பாத்தீங்கன்னா சாம்பார் டேஸ்ட் பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் அப்படி நக்கி நக்கி சாப்பிடுற தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதான் வந்தவனே கேட்பாரு. ஏன்டா நீ வேற சாம்பார்ல உப்பு கூடி போச்சு, ஏற்கனவே சோறு வேற குழஞ்சு போச்சுன்றவனே ஏற்கனவே குடும்பமே குழஞ்சு போச்சு, இங்க சோறு கொலைதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் தான் வந்து பாயிண்ட் வந்துருவாரு. அஞ்சலிக்கு மாப்பிள பாத்திருக்கீங்களா யார் தெரியுமான்னு கேட்கும்போது மாப்பிள சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அதான் இல்ல உண்மையான மாப்பிளன்னு இவர் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல சத்தமா பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா இவர் ஒன்று பேச அவர் ஒன்று பேச 2 பேர் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. குண்டு குண்டா நிறைய கோழி எல்லாம் போட வச்சிருக்கேன், உனக்கு லெக் பீஸ்லாம் போட சொல்றேன் அப்படின்னு தாத்தா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. அது இல்லன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கத்த அவர் எதுவுமே அது அவர் காதுல விழவே விழாது. எவ்வளவோ சொல்லி தாத்தாக்கு சரியாவே காதுல விழாத உடனே அந்த இது மாதிரி இருக்கும் ஊதுகுழல் இருக்கும், அதை எடுத்து அவர் காதுல ஊதி விட்டுட்டு கிழட்டு பயல இதனை காதா களிமண்ணில் செஞ்சு ஒட்டி வச்சிருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு கரெக்டாக பாட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போதான் அவருக்கும் தெரியும். அப்போ இப்போ தாத்தா கண்டுபிடிச்சிருவாரு, இவ்வளோ நேரம் என்னை திட்டிட்டு தான் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு ஆரம்பிச்சிருவாரு. அதனால இவர்கிட்ட அவரால் இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. வந்து சொதப்பிடிச்சா இப்போ அவர் பெரியப்பாவை கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்து விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டு வருவார். அவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. என்ன சொல்லுவார், இப்போ கதவு தட்டுவா எல்லாரும் வருவாங்க, இப்போ என்ன சொல்ல போறேன்னு சந்தானம் கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல கௌதம தான் லவ் பண்றா, அதான சொல்லணும்னா அதே தான் அவங்க எல்லாம் வரும்போது அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இப்போ ரெடியா இருப்பாரு. எல்லாரும் வருவாங்க, நினைப்பாங்களா டக்குனிப்பா இவர் என்ன சொல்வாருன்னா, அஞ்சலி அம்மா யாரை லவ் பண்றாங்க தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் இப்போ சந்தானம் என்ன சொல்வாருன்னா, அஞ்சலி அம்மா என்னோட அக்காடா, அதோட வாழ்க்கையில ஏன்டா விளையாடுற, நேரா விஷயத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லவும் மரியாதைக்காக அப்படி சொல்றேன்னு சொல்லி இவர் சொல்லுவோம். மரியாதைலாம் ஒண்ணு வேணாம், நேரடியா விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். அதுக்குள்ள இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்க மல்லிப்பூ மாதிரி இட்லி இருக்கு எனக்கு வாங்கி தந்தியான்னு சொல்லிட்டு பெரியப்பா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவங்க 2 பேர் பேசுறது கேட்டோம், இது வெட்டி பேச்சா இருக்குன்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாரும் போறாங்க எல்லாம் நில்லுங்க, என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா சரி இப்ப நேரடியான விஷயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு பெரியப்பா ஆரம்பிப்பாரு. என்ன சொல்வாருன்னா, அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல அப்படின்னு எல்லாரும் ஆச்சரிய பார்ப்பாங்க. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். பாத்தீங்கன்னா எல்லாரும் இவங்களுக்கு வந்து
சீரியல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே போதுமே உனக்கு இப்படி ஆயிருவேன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா திட்டிட்டு உள்ள போயிருவாங்க. இப்போ சந்தானம் இவரை எதுக்கு கூட்டிட்டு வந்தோம்னு தெரியாத மாதிரி அவர் வந்து இவரை போட்டு அடி அடி அடிச்சு அதோட இந்த காமெடி சீனை வந்து முடிச்சு வச்சிருவாரு. இதோட இந்த காமெடி சீன்